சட்டப்பேரவையுடைய ஆர்கே நகர் வேட்பாளராக அருமை சகோதரர் எஸ்னேசர் அவர்கள் இங்கே போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு ஒளிபுரிக்கிற வாக்களித்து அதிகமான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உங்களெல்லாம் நாடி வீடு வீடாக கடற்கரையாக இங்கே ஓட்டு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகள் எஸ்னேசர் அவர்கள் இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். இந்த பகுதி இந்த தொகுதிக்கு எவ்வளவு பணிகள் செய்திருக்கிறார்கள். இங்கே மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது, பூங்கா கட்டப்பட்டிருக்கிறது. பணிகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு எம்எல்ஏவாக இங்கே கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 5 ஆண்டுகளிலே பல பெண்களுக்கு பல திட்டங்களை மாதம் 1000 ரூபாய் அரசுப்பள்ளியை படித்து பட்டம் பெறுகின்ற மாணவிகளுக்கு 1000 ரூபாயும் மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் இப்படியாக பல பெண்களுக்கு மாணவர்களுக்கு பல திட்டங்களை அறிவித்து இங்கே தான் தமிழகத்தில் இருக்கின்ற ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மாணவர்களுக்கு கொண்டிருக்கின்ற எங்கள் முதலமைச்சர் மறுபடியும் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்பதற்காக உங்களை ஆணையிட்டிருக்கிறேன். அனைவரும் வருகின்ற 24ஆம் தேதி நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்கு போடுகின்ற போது புதிய தொழில்நுட்பத்தில் வாக்களிக்கிறேன் மற்ற முதலமைச்சருடைய சாதனை நாட்டுக்கு சட்ட ஒழுங்கை கிடையாது, ஜாதி மோதல் கிடையாது. இது நல்ல மாநிலம் ஃபுல்லாக கர்நாடக மாநிலம் ஃபுல்லாக இன்றைக்கும் எதிர்பார்க்கக்கூடியவரை இந்தியாவில் இருக்கின்ற முதலீடு மாநிலமாக வருகின்ற தேர்தலினை வாக்களித்து தமிழ்நாடு முதலமைச்சராக ராஜ்யவர்களை அமர்த்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் விடவில்லை.